ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் சண்டே ஸ்பெஷலுக்கு ஒரு கேப்சிகம் மஷ்ரூம் வச்சு ஒரு ரைஸு, மசால் வடை இதெல்லாம் தான் பண்ணுறோம். பார்க்கலாம் வாங்க. 3 கலர் கேப்சிகமையும் நீட்டை வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். மஷ்ரூமையும் நறுக்கி வச்சுக்கணும். அது மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நீட்டை வாக்கில் நறுக்கிட்டு ஒரு 4-5 பல் பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுருக்கா. இதுக்கு வேறு எந்த பொடியும் போட போகிறதில்ல, இது ஒண்டி தான் நம்ம போட போகிறோம். 50 75 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம். கைப்பிடி அளன்னு பார்த்தா ஒரு 2 2.5 கைப்பிடி அளவுக்கு போட்டுருக்கா. ஒரு 8 9 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வேறு காரம் எதுவும் கிடையாது, இது தான் எல்லாத்துக்குமே அதுக்கு இந்த சாதத்துக்கு. அதை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் அதிலே காஞ்ச கருவேப்பிலையாக இருக்கிறதுனால நாங்கள் போட்டுட்டு எல்லாத்தையும் வறுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு பொடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகமையும் அதிலேயே போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் கேப்சிகமுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கிறது சீக்கிரமாக வதங்கிடும். பாதி வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் அதில் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். மஷ்ரூம் சீக்கிரம் வதங்கிடும்னா அதனால் லாஸ்ட்டாக போட்டுருக்கா. இப்போ அதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி புதினா இருந்தால் அதையும் போட்டு ஒரு பிரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு வடித்து வச்சுருக்கா தனியாக. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு நல்லா கலந்துக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சாதத்தை உதுத்து விட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம இப்போ கொரன்னு பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை தனியா பவுடரை எடுத்து அந்த சாதத்தில் போட்டு சாதத்தை அழுத்தி பிசையாமல் லைட்டாக கையால் பொலன்னு கலந்து வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த பொடி படுற மாதிரி கலந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் மஷ்ரூம் எல்லாத்தையும் அதிலேயே போட்டு ஆனியன் எல்லாத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் கரண்டி காம்பால் கூட கலரணுன்னாக்கா உடையாமல் இருக்கும் சாதம். இதான் கேப்சிகம் மஷ்ரூம் ரைஸ் ரெடியாக எடுத்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்க. இப்போ அடுத்ததாக மசால் வடைக்கு ஒரு 300 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடணும். பருப்பு ஊற வைக்கும்போது 8 காஞ்ச மிளகாயும் அதோட போட்டுட்டோன்னா நல்லா பருப்போடு மசிஞ்சிடும். இப்போ இந்த மசால் வடைக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு துண்டு இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். கொத்தமல்லியும் ஒரு 4-5 கொத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை வடிச்சுட்டு கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டுட்டு ஊற வச்சுருந்த மிளகாயும் அதிலே போட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு இந்த வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ வானலில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற வடை மாவுலேருந்து இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதை மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு நல்லா செவந்ததும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். மசால் வடைக்கு அரைக்கும்போது நல்லா வழவழன்னு அரைக்காமல் பல்ஸ் மோடில் போட்டு 4 சுற்றி எடுத்தாலே போதும். இது நார்மலாக இதில் போட்டு அரைச்சோன்னா வழவழன்னு ஆகிடும். ஒரு சைடு ஒரு பக்கம் மசியாமல் இருக்கும். அதனால் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்ததுனாலே வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதே போல் எல்லா வடையும் 7-8 வடை அளவுக்கு தட்டி போடலாம். அதில் இந்த எண்ணெயில் தட்டி போட்டுட்டு உடனே திருப்பி போடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். உடனே போடுறதே உடஞ்சிரும். ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா நல்லா கரகரன்னு இருக்கும். இப்போ நம்ம போட்ட வடையெல்லாம் நல்லா செவந்தெடுத்து ஒட்டை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம்.
நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான மசால் வடை ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் கேப்சிகம் மஷ்ரூம் ரைஸ், மசால் வடை, தயிர் பச்சடி, தயிர் சாதம். இது ஒரு வித்தியாசமான தொக்கு. அடுத்த வீடியோவில் இந்த தொக்கு ரெசிபி போடுறேன். அன்றைக்கி நல்ல சன்னி டேவாக இருந்ததுனால ஷாப்பிங் போகலாம் அப்படின்னுட்டு வெளியில் போயிட்டு ஷாப்பிங் போகிறதுக்காக போனோம். அங்கே பக்கத்தில் ஒரு கில்டர் ஷாப்பிங் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனோம். இங்கே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வில்லேஜையே எடுத்து ஒரு வீட்டையும் இன்டர்நேஷ்னல் பிராண்டு ஷாப்பாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா எல்லா பிராண்டு ஷூஸு, ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேகு, ஆர்னமெண்ட்ஸு, வாட்சஸ் எல்லாமே இருக்குது. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பிராண்டடு ஐட்டமும் இங்கே நிறையா இருக்குது. அங்கங்கே ஃபவுண்டைன்லாம் வச்சு இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது போல இருக்குது. காயின் போட்டால் வேண்டியது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளும் இதே மாதிரி காயின்லாம் போட்டிருக்காங்க இந்த ஃபவுண்டைனுக்குள்ளே. ஷாப்பிங் மாலில் போய் ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஊர்லெல்லாம். அது மாதிரி இல்லாமல் இது நல்லா ரிலாக்ஸ்டாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு பேலன்சிங் ஆர்ட் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் புஷ்ஷையும் நல்லா கார்விங் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.